ஹாய் வணக்கம். இது தக்காளி சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி சட்னின்னு சொல்லலாம். இது சப்பாத்திக்கு சாப்பாட்டு கூட சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ரொம்ப லென்த்தியாக விட்டுட்டேன் அந்த கடுகு போடுறத. சரிங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிங்கன்னா போதும். நான் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக பார்த்து கட் பண்ணி விட்டேங்க. கட் பண்ணி போட்டாச்சு. நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். முன்னாடியும் போடலாம். தக்காளி வதங்கும் போதும் போடலாம், இப்படியும் போட்டுக்கலாம். ஏன்னா நான் இப்போ முன்னாடியே போட்டுட்டேன். லைட்டாக மஞ்சப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது தக்காளி எடுத்து கொட்டிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. முன்னாடியே தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி போட்டுருங்க. தக்காளி போட்டுட்டு மிளகாத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனுக்கு மேலே போட்டுக்கோங்க. காரம் அதிகம் வேண்டி தேவையில்லை, இருந்தால் போடலாம். நம்ம சப்பாத்திக்கெலாம் யூஸ் பண்ணுறதா கொஞ்சம் காரம் இருந்தால் தான் கொஞ்சம் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனுக்கு மேலே போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் ஒரு ஸ்பூனுக்கு மேலே போட்டுக்கோங்க. நல்லா போட்டு பரட்டி எடுங்க கரண்டியில். தக்காளி நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு ஒரு 1/2 கிலோ தக்காளி போட்டிங்கன்னா போதும். ஏன்னா வச்சுக்கலாம், 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கணும். நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா தக்காளி நல்லா ரொம்ப நேரம் வதங்கணும். தக்காளி நான் 1/2 கிலோவுக்கு மேலே 3/4 கிலோவே இருக்கும். நான் போட்டுட்டேன். நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும். மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனுக்கு மேலே, மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன், சாம்பார் தூள் ஒரு ஸ்பூனுக்கு மேலே நல்லா போட்டுருங்க. போட்டு நல்லா மூடி வைங்க. நல்லா வெந்து வதங்கட்டும். நல்லா பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கிரேவி மாதிரி ஆகிடும். நல்லா இப்படி கிரேவி மாதிரி நல்லா ஆகிடும். ஆல்ரெடி நல்லெண்ணெயில் போட்டு இது பண்ணிங்கன்னா 2-3 நாளைக்கு வச்சு கூட நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. வதங்கி நல்லா அப்படியே கிரேவி மாதிரி சுருண்டு வரணும். அப்போ தான் தக்காளி நல்லா பாருங்கள் சுருண்டு வந்துடுச்சா. இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள்.